பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச கூட்டம் மகிமையா நடந்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்துல முன்ராஜ் பாஸ்டர் அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல நாம 11வது நாள் உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு யார் தெரியுமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாங்க? பாஸ்டர் தீபக் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் நல்ல கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வருஷம் ஆராதனை செய்கிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர். கர்த்தர் அவரை பயன்படுத்த போகிறார். அதனால இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வாங்க. இன்னைக்கு பலத்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டுடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். சாத்தான் யோபுவை குறித்து சாட்சி சொல்லுகிறான். யோபு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மை குறித்து யாராகில சாட்சி சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா? எத்தனை பேர் நம்மை குறித்து சாட்சி சொல்ற மாதிரி நம்ம நடக்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை குறித்து சாத்தான் சாட்சி சொல்ற அளவுக்கு இருந்தது பாருங்க அவனுடைய ஜீவியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். சரிங்களா? நாம ஜெபிக்க 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 நம்மை குறித்து சாத்தானே பயந்து அவனே சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விடுவார். வாருங்கள், உபவாச கூட்டத்தில் சேர்ந்து ஜெபிப்போம். அநேகர் விடுதலை பெற்று கொண்டிருக்கிறாங்க. விடுதலை பெற்றுக்கொள்ள தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. வாங்க, நாளைக்கு ராஜ் அண்ணன் வர்றாங்க, மறந்துடாதீங்க. கர்த்தர் பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நான் உங்களை மீட் பண்றேன். நாளைக்கு சந்திக்கலாம், இன்னைக்கும் சந்திக்கலாம். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி பார்த்து கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நல்ல வேலையில உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு அக்கினி எங்க மேல இறங்குவதாக. ஷதா ரபாலா துடாந்தலா மசியாந்தர எங்களை கத்து தொடும். எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச கூட்டத்தில் அக்கினியாய் நடத்தி கொண்டு வருகிறீர். வல்லமையாய் நடத்தி கொண்டு வருகிறீர். தொடர்ந்து நீங்க நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தடைகளை உடைத்து போடும். சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுங்கப்பா. உடைய பிள்ளைகள் எல்லாம் விடுதலை பெற்றுக்கொள்ள, ஜெயம் எடுக்க, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் மூடி மறையம் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.